இன்ஃப்ளேஷன் இஸ் டாக்ஸேஷன் வித்தவுட் லெஜிஸ்லேஷன்னு மில்டன் ஃப்ரெட்மன் சொல்கிறாரு. அது என்னன்னா, ஒருத்தர் இருக்காரு, ஒரு 10 ரூபாய் ஏர்ன் பண்ணுறாரு. அந்த 10 ரூபாய் வச்சு இவ்வளோ நாள் ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு இருக்காரு. இன்ஃப்ளேஷன், அதாவது விலைவாசி உயர்வு அப்படின்றது நடக்குது. ஸோ ஆப்பிளோட விலை 10லேருந்து 12 ரூபாயாக மாறிடுச்சு. இனிமே அவரால் அந்த 10 ரூபாய் ஆப்பிள்ன்றதை வாங்க முடியாது. இங்கே பணத்தோட மதிப்பு அப்படின்றது குறைஞ்சிருக்கு. ஸோ அவர் ஆப்பிளுக்கு பதிலாக அதே 10 ரூபாய் வச்சு வேற ஒரு பொருள் தான் வாங்க முடியும். இங்க கவர்மெண்ட் டாக்ஸ் எல்லாம் எதுவும் போடல. ஆனா மக்களோட பர்ச்சேசிங் பவர் அப்படின்றது, அதாவது பொருள் வாங்கக்கூடிய திறன்றது குறைஞ்சிருச்சு. இதே தான் கவர்மெண்ட் டாக்ஸ் அதிகப்படுத்தினாலும் நடக்கும். இத தான் ஃப்ரெட்மேனும் சொல்லியிருக்காரு. இப்ப மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அப்படின்னா மணி, அதோட பயன்பாடு ஆர் செயல்பாடு பத்தி படிக்கிறது. இது போக அது சம்பந்தமா இன்வால்வ் ஆகக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது பேங்க்ஸா இருக்கலாம். பேங்க்ஸ் போக சில ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் எல்ஐசி மாதிரி, நபார்ட் மாதிரி. அது போக கவர்மெண்ட்ஸ் அவங்களோட மணி வேல்யூவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ரெகுலேட் பண்ணுறதுக்காக போடுற பாலிசிஸ். இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வந்து மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மணி, அதாவது பணம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஒரு பொருளை வாங்கி விற்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க கிட்ட அந்த பொருளுக்கான நிகர மதிப்புள்ள இன்னொரு பொருளை கொடுக்கணும். அதை யூனிட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு காயின்ஸ், கரன்சி, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்னு நிறைய ஃபார்மில் இருக்குது. எல்லாத்துக்குமே அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது போக கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு இப்போ நிறையா வந்துருச்சு. ப்ராமிசரி நோட்ஸ் மாதிரி, அதாவது கிரெடிட் கார்டு, செக்கெல்லாம் தான் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். கன்சப்ஷன் அப்படின்றது இப்போ நடக்கும். ஆனால் பணம்ன்றது லேட்டராக தான் கொடுப்பாங்க. அதுக்கான நம்பிக்கை தான் வந்து கிரெடிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வேர்ட் பணம், அதாவது மணி அப்படின்றது ரோமன் கடவுளான மொனிட்டோ ஜுனோன்ற பெண் கடவுள் அவங்களோட பேர்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நம்மோட இந்தியன் ருபிக்கு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1540ல் வாழ்ந்த சூர் எம்பரரான ஷேர்ஷா சூரி அவரோட சில்வர் காயினுக்கு ருப்பியான்னு பேர் வச்சிருக்காரு. அது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். அதுலேருந்து தான் நம்ம ருப்பி அப்படின்றத இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம். காயின்ஸு, கரன்சின்னு, டிஜிட்டல் நோட்ஸ்னு நிறையா மாறிடுச்சு. இது ஒன்றும் ஓவர் நைட்டில் நடக்கல. பல ஆயிரம் வருஷமாக ட்ரேட் நடக்குது. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒவ்வொன்றும் இருந்துட்டு இருந்துச்சு. முதல்ல பார்ட்டர் சிஸ்டமாக தான் இருந்துச்சு. 6000 பிசியில் மெசபட்டோமியால தான் இந்த சிஸ்டம் உருவானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபினிசியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்கள் கடல் விட்டு கடல் ட்ரேட் பண்ணும்போது இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னும், பாபிலோனியன்ஸ் வந்து ஒரு பொருள் வாங்கி இன்னொரு பொருள் அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளோ இல்லை சேவையோ ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுது. அப்போது அதே மாதிரி ஆன ஒரு பொருளோ சேவையோ தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டு இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இதுதான் கூட்ஸ் ஃபார் கூட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பணத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் அப்போ அது பொருளாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த மெத்தடில் அட்வான்டேஜாக பணம் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் டிஸ்அட்வான்டேஜஸாக சில விஷயம் சொல்ல முடியும். இப்போது 2 பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, காமன் மதிப்பு அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. காமன் மெஷர்னு நம்ம எதுவுமே சொல்லிட முடியாது. அண்டு ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இன்னொன்றுக்கு அப்படின்னும்போது, ஏதோ ஒரு பொருள் அக்யூமுலேட் ஆயிட்டு, அத பாதுகாக்க முடியாத மாரி ஆயிடும். அதாவது ஸ்டோர் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து அங்க சரியா அமையாது. காமனா அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்க்கும்போது, ஃபர்ன்னு சொல்லக்கூடிய தோல், ஸ்கின்னு, சால்ட்டு, ரைஸு, வீட்டு அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அதனால இத நம்ம வந்து கமோடிட்டி மணி, அதாவது பொருள், அத வந்து பணமா பயன்படுத்துனாங்க அப்படின்ற மாரி சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியா வந்த பண மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, மெட்டாலிக் மணியா வந்து வந்திருக்கு. அதாவது காயின்ஸ் மாதிரி. கோல்டுலயோ, இல்ல சில்வர்லயோ, பிரான்ஸ்லயோ இது இருந்திருக்கு. அதுக்கு ஃபேஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கும். அதுல பொறிக்கப்பட்டிருக்க அளவும், அந்த பொருளோட அளவும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காங்க. கோல்டு காயின்ஸ பொறுத்தவரைக்கும் இந்தோ கிரீக் கிங்ஸா இருக்கட்டும், இல்ல குஷானா கிங்ஸா இருக்கட்டும், அவங்கலாம் பயன்படுத்தியிருக்காங்க. குப்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா, அதுலயும் சமுத்திரகுப்தர் அவரோட காயின்ல வீணை வாசிச்சுட்டு இருந்தாரு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். டெல்லி சுல்தான்ஸ பொறுத்தவரைக்கும் சில்வர்ல தங்காஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காயின்ஸ வந்து அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. ஷேர்ஷா சூரி அவங்களும் சில்வர் காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேரு ரூபியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முகல்ஸ் வந்து மொஹூர் அப்படின்ற ஒரு வெரைட்டியான காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். படிப்படியா இருக்கிற காயின்ஸ்ல பெஸ்ட் காயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு காயின்ஸ் அப்படின்ற மாதிரி மாறியிருக்கு. சில்வர் காயின்ஸும் சில கவர்மெண்ட்ஸ் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்ற மாரி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா எவால்வ் ஆனது தான் பேப்பர் கரன்சிஸ்.
ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் காயின்ஸை தூக்கிட்டு போயிட்டு வர்றதுன்றது கொஞ்சம் கடினமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு காகிதம் எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு ரெசிப்ட் மாதிரி. இந்த காயின்ஸ்க்கு இந்த மதிப்பு அப்படின்ற மாரி அந்த பேப்பரில் எழுதுறாங்க. ஃப்யூச்சரில் அது பணம்னு சொல்லக்கூடிய பேப்பர் கரன்சியாக மாறுது. இதனால தான் நம்ம இத லீகல் டெண்டர் அப்படின்ற மாதிரி சொல்றோம். நம்ம நாட்ல இந்த பேப்பர் கரன்சிய மேனேஜ் பண்றது யாருன்னா, ஆர்பிஐ அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் காயின்ஸ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்துக்கிறாங்க. இது போக பேங்க் மணின்னு சிலது இருக்கு. அதாவது டிமாண்ட் டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது செக்கு, டிடி மாதிரி இதெல்லாம் வந்து பேங்க்ஸ் பார்த்துப்பாங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம். நமக்கு எப்போலாம் தேவையோ அப்போலாம் போய் பணம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அடுத்த ஃபார்ம் பிளாஸ்டிக் கார்ட்ஸ். அதாவது பிளாஸ்டிக் மணின்னு சொல்லுவோம். அதாவது கிரெடிட் கார்ட், டெபிட் கார்ட்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வெரைட்டில பணம் மாறுறது. ஸோ தட் எப்ப பாரு இந்த பணத்தையும் நம்ம தூக்கிட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணும்போது அந்த பணத்தோட மதிப்பு அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அடுத்து டிஜிட்டல் கரன்சின்னு நம்ம பார்க்கும்போது, ஆன்லைன் மூலமா நெட்வொர்க் இருக்கும்போது, அது மூலமா ஃபிசிக்கலா எந்த பணத்தையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறதில்ல. நெட்வொர்க்லயே அது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். பேயருக்கும் பேமெண்ட் பண்ற பேயிக்கும் அது வந்து போயிடும். யூபிஐ பேமெண்ட்ஸும் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஸோ ஃபிசிக்கல் ப்ரெமிசஸ்லயே நம்ம பண்ண முடியுன்றத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது, ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா? அதுவும் தான். அடுத்த ஒண்ணு கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்றோம். இதுவுமே டிஜிட்டல் கரன்சி தான். இது பேப்பரும் இல்ல, காயினும் இல்ல. ஆன்லைன்ல தான் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஆனா என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கம்ப்யூட்டரால மட்டும் தான் இத வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. மத்த காயின்ஸ் எல்லாம் பேங்க் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. பட் இங்க வந்து சென்ட்ரல் பேங்க் அப்படின்றது, அதாவது எந்த பேங்க்குமே, எந்த கவர்மெண்ட்டுமே இத வந்து ரெகுலைஸ் பண்ண முடியாது. இது டீசென்ட்ரலைஸ்டு மணி அப்படின்னு அதனால தான் சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது, பிட்காயின் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஃபர்ஸ்ட்டு அதுதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எரித்ரியம், லைட் காயின்ஸ்ன்னு இந்த மாரி நெறைய வெரைட்டிஸ் இப்ப இருந்துட்டுருக்கு. கிரிப்டோ கரன்சி சேஃப் இல்லன்னு சொல்றதுக்கு காரணம், இது கவர்மெண்ட் ரெகுலேட் பண்றதில்ல. அதனால மணி சப்ளை அப்படின்றது அன்கண்ட்ரோலா இருந்துட்டுருக்கும். இது போக இது மூலமா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நெறைய நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெட்வொர்க் மூலமா நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றதுனால, இது சைபர் அட்டாக்ஸ்க்கு போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபங்ஷன்ஸ் ஆஃப் மணி. ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பிரைமரி ஃபங்ஷன், செகண்டரி ஃபங்ஷன்ஸ், கன்டின்ஜென்ட் ஃபங்ஷன்ஸ் அண்ட் அதர் ஃபங்ஷன்ஸ்ன்னு டிஃபரெண்ட்டா பிரிக்க முடியும். பிரைமரி ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பணத்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றோம். அதாவது ஒரு பொருளோ, ஒரு சேவையோ வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து பணத்த வந்து அவங்களுக்கு பதிலா குடுக்குறோம் அப்படின்றதுனால. அதேபோல அந்த பொருள வாங்குறாரு, விக்கிறப்போ, அந்த பொருளுக்கு நிகர மதிப்புள்ள ஒரு பொருள குடுக்கணும் அப்படின்றதுக்காக பணத்த நம்ம வந்து பயன்படுத்துறோம். ரூ. 20 பென், ரூ. 50 புக் அப்படின்ற மாரி எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் இல்லையா? அதனால. அடுத்து செகண்டரி ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பணத்துக்குள்ள அதுக்கான மதிப்பு அப்படின்றது ஸ்டோர் ஆகுது. இப்போ பொருளா நம்ம ஒரு விஷயத்த சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, இது ஏதோ ஒரு டைம்ல வந்து அது இது அழிஞ்சு போயிடும். இப்போ ஒரு டொமேட்டோ வாங்குறோம் அப்படின்னா, அது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வந்து டீகே ஆயிடும் இல்லையா? ஆனா இதுவே பணத்த நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இன்டெஃபினிட் பீரியட்க்கு. நம்ம ஒரு ரூ. 500 சேர்த்து வைக்கிறோம். நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஷூ வாங்குறோம்னா, அப்ப அந்த ஷூவோட மதிப்புன்றது இருக்கு இல்லையா? அந்த ஸ்டோரிங் வேல்யூ அப்படின்றது அந்த பணத்துக்கு உண்டு. அதேபோல பணத்த வந்து பாரோயிங்க்கும் சரி, லெண்டிங்க்கும் அதாவது கடன் குடுக்க வாங்கறதுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ ஒரு ரூ. 1000 பணம் வந்து ஃப்ரெண்டு கிட்டேருந்து வாங்குறோம் அப்படின்னா, அடுத்த மாசம் அந்த ரூ. 1000 அவங்களுக்கு வந்து அதே பணமா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி. ட்ரான்ஸ்ஃபரிங் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னா என்னன்னா, எக்கனாமி டெவலப் ஆயிட்டு இருக்கு. குளோபலைசேஷன்றது நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னும்போது, நம்ம டைரக்ட்டா அங்க போணும்னு கூட அவசியம் இல்ல. இப்போலாம் கூகுள் பே மூலமா டெல்லி டூ சென்னை வரைக்கும் நம்மளால பேமெண்ட் பண்ண முடியுது இல்லையா? அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து கன்டின்ஜென்ட் ஃபங்ஷன்ஸ். அதாவது கிரெடிட் சிஸ்டம்ஸ்க்கு பயன்படுதுன்னு சொல்றாங்க. அதாவது மணிய தான் வந்து எல்லா கிரெடிட்ஸ்க்கும் பேக்கப்பும் வைக்கிறோம். இப்போ கிரெடிட் கார்டா இருக்கட்டும், டெபிட் கார்டா இருக்கட்டும், கேஷ் ரிசர்வ்ஸ தான் நம்ம அங்க வந்து மெயினா பார்க்குறோம் இல்லையா? இப்போ பேங்க் வந்து லோன்ஸ் குடுக்குதுன்னா, எத வச்சு குடுக்குது? பீப்பிள்ஸ் வந்து மணி டெபாசிட் பண்றாங்க. அத வச்சு பேங்க் வந்து லோன் குடுக்குது. அந்த மாதிரி. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம்னு பார்க்கும்போது, ஒரே பணம் தான். ஆனா, அந்த பணம் வந்து சேலரியாவும் இருக்கு, அ ரென்ட்டாவும் இருக்கு, வேஜா இருக்கு, இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு இல்லையா? ஸோ, அந்த மாரி அது ஒரு மல்டி டைமென்ஷனா இருக்கிறதுனால. அடுத்து ஈக்குவலைஸ் மார்ஜினல் யுட்டிலிட்டீஸ் அண்ட் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டீஸ். அதாவது ஒரு ரூ. 1000 உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, அந்த ரூ. 1000 வச்சு ஷூ வாங்க முடியும், ஷர்ட் வாங்க முடியும். அந்த நிகர மதிப்புக்கு என்னென்ன பொருள் வாங்க முடியும்? நெறைய பொருள் அந்த ஒரு பணத்த வச்சே வாங்க முடியுன்றதுனால. நமக்கு தெரியும் இது வந்து மோஸ்ட் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு ரூ. 1000 ஒரு ரூ. 10,000 வந்து ஒரு ஃபார்மர் வந்து சேவ் பண்ணி வைக்கிறாரு விவசாயி அப்படின்னா, அத வச்சு அவரு டூல்ஸ் வாங்க முடியும், விதைகள் வாங்க முடியும். அவர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி கூட அவரால வாங்க முடியும். ஸோ
லெஸ் ப்ரொடக்டிவ் ப்ராடக்ட்லேருந்து நம்மளால் ஒரு மோர் ப்ரொடக்டிவ் யூசேஜ்க்கு வந்து இந்த பணம் வச்சு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றதுனால இதை சொல்கிறாங்க. அதர் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது ரீபேமெண்ட்க்கு அது யூஸ் ஆகுது. இப்போ கம்பெனி ஏன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு 10,000 சேவ் பண்ணுறாங்க. ஏன்னா, அவங்க வந்து கடன் கொடுக்கணும். ஒரு ரைட் டைம்ல அவங்களோட ஒரு பீரியட் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த டைம்க்குள்ள வந்து கடன குடுத்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக. எல்லா ஃபிர்ம்ஸ் அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு கம்பெனின்னு வச்சோம்னா, அவங்க வந்து கண்டிப்பா லிக்விட் கேஷா கொஞ்சம் வச்சிருப்பாங்க. ஸோ தட் ரீபேமெண்ட் அப்படின்றது அதாவது திருப்பி குடுக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து இவங்களால ஈஸியா பண்ண முடியும். ஜெனரலைஸ்டு பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்றதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு பணத்த வச்சு அது ஒரு ரூ. 1000 இல்ல ரூ. 10,000 அத வச்சு கூட்ஸையும் வாங்க முடியும், சர்வீசஸும் வாங்கிக்க முடியும், அண்ட் அசெட்ஸையும் வாங்க முடியும். அந்த டைம்ல நம்ம சேவும் பண்ண முடியும். ஸோ ஒரு பணத்துக்கு இந்த மாதிரியான உபயோகங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் லிக்விடிட்டின்னு பார்க்கும்போது எந்த இடத்துல வேணாலும், எப்ப வேணாலும் பயன்படுத்திக்க முடியிற அளவுக்கு அதுக்கு அந்த கன்வர்சேஷன் கைண்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ அத வந்து நம்ம கோல்டாவும் சேவ் பண்ணி வைக்கலாம், ஒரு சேவிங்ஸாவும் வச்சுக்கலாம் அப்படின்றதுனால. அடுத்த முக்கியமான டாபிக் மணி சப்ளை. மணி சப்ளை அப்படின்னா, எக்கனாமில எந்த அளவு மக்கள் கிட்ட பணப்புழக்கம் அப்படின்றது இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லக்கூடியது அண்ட் பிரைஸ் லெவல் அதாவது விலைவாசி உயர்வு, தாழ்வு அப்படின்றது இத பொறுத்து தான் வந்து அமையும். மணி சப்ளைவ ஒரு குறிப்பிட்ட டைம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அத ஸ்டாக் வேரியபிள்னு சொல்லுவோம். ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 3 வருஷத்துக்கு, ஒரு 6 வருஷத்துக்குன்ற மாரி கொஞ்சம் கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கும்போது, அத ஃப்ளோஸ் அப்படின்ற மாரி சொல்லுவோம். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கரன்சி நோட்ஸ் எல்லாம் வந்து ஆர்பிஐ வந்து பார்க்குறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் காயின்ஸ இஷ்யூஸ் பண்றது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்க்குறாங்க. இது போக பணப்புழக்கம்னு பார்க்கும்போது, சேவிங்ஸு இல்லன்னா கரண்ட் அக்கவுண்ட் டெபாசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பணங்கள். இது நம்ம வந்து பேங்க்ல போடுற பணங்கள் இல்லையா? இதெல்லாம் பேங்க்ஸ் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரன்சி நோட்ஸ வந்து நம்ம வந்து லீகல் டெண்டர் அப்படி இல்லன்னா ஃபியட் மணின்னு சொல்றதுக்கு காரணம், கவர்னர் ஆர்பிஐயோட கவர்னர் சைன் பண்ணி, நான் வந்து இதுக்கு ஷ்யூரிட்டி குடுக்குறேன்னு நமக்கு சொல்றாரு. ஸோ இந்த பணத்த நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட ரெகுலைசேஷனோட அப்படின்றதுனால தான் இது லீகல் டெண்டர் அப்படின்னு சொல்றோம். மணி சப்ளைன்னும்போது ஒரு ஸ்டாக் வேரியபிளா பார்க்கும்போது, அத வந்து நம்ம ஒரு 4 வேரியபிளா வந்து பிரிக்கிறோம். M1, M2, M3, M4 அப்படின்னு சொல்லி. M1 நம்ம பார்க்கும்போது காயின்ஸ் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ வந்து சொல்றோம். இதுல வந்து M1 தான் மோஸ்ட் லிக்விடிட்டி ஃபார்ம். இதுல M4ன்னு பார்க்கும்போது, இது எல்லாமே மொத்தமா கொண்டு போய் பேங்க்குள்ள வந்து வச்ச பணம். ஏன்னா, அது வந்து கையில ஃப்ளோல இல்லாத ஒரு பணம். அதனால அது வந்து லீஸ்ட் லிக்விட் அப்படின்ற மாரி சொல்லும். அதில பார்த்தாலே தெரியுது. M2ல பார்த்தீங்கன்னா, M1 அதாவது கரன்சி ஆர் காயின்ஸ் அது கூட டிமாண்ட் டெபாசிட்ஸ் இருக்கும். அது போக சேவிங்ஸ் அப்படின்றது இருக்கும். அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய சேவிங்ஸ் பேங்க்ஸ்ல போட்டு வச்சிருக்கிறது. இந்த M1 அண்ட் M2வ நம்ம வந்து நேரோ மணி அப்படின்னு சொல்லலாம். அதேபோல M3ன்னு பார்க்கும்போது, அது கூட M1 கூட டைம் டெபாசிட்ஸ் வச்சிருப்போம். அதாவது இந்த பர்ட்டிகுலர் காலகட்டம் வரைக்கும் இந்த டெபாசிட் நாங்க பண்ண போறோம்ன்னு சொல்லி கமர்ஷியல் பேங்க்ஸ்லயும், கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ்லயும் போட்டு வச்சிருக்க பணம். M4ல M3 கூட போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க டெபாசிட் பணம். டெபாசிட்ன்னும்போது கண்டிப்பா பேங்க்குள்ள வச்சிருக்காங்கன்னும்போது, அது வந்து ஒரு பிராட் மணி அண்ட் இது லீஸ்ட் லிக்விடிட்டி ஃபார்ம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து கரன்சி சிம்பிள பத்தி நம்ம பார்க்கும்போது, அது ஒரு முக்கியமான ஃபேக்ட் தான். உதயகுமார் அப்படின்னு சொல்றவரு, ஐஐடி பாம்பேல படிச்சவரு, தமிழ்நாட சேர்ந்தவரு. அவர் தான் வந்து யூனியன் கேபினெட்ல வந்து செலக்ட் ஆயிருக்காரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. 15th ஜூலை 2010ல. இவரு நம்மளோட கரன்சி சிம்பிள் இருக்கு இல்லையா? அந்த ரூபி சிம்பிள் அத வந்து உருவாக்குனவரு. தேவனாகிரி ஸ்கிரிப்ட்ல இருக்க அண்ட் ரோமன் ஆர் 2த்தையும் சேர்த்து ஒரு கம்பைன்டா வந்து இத கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்தியா இந்த மாதிரி ஒரு சிம்பிள கொண்டு வந்து வேர்ல்ட் லெவல்ல 5வது கண்ட்ரியா அவங்களுக்குன்னு தனி கரன்சி சிம்பிள் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பெயர் பெற்றிருக்காங்க. கரன்சி டெபாசிட் ரேஷியோ அப்படின்றது மக்கள் கிட்ட புழக்கத்துல இருக்க பணத்துக்கும், பேங்க்ல போட்டு வச்சிருக்க டெபாசிட்க்குமான ரேஷியோ. அதேபோல ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோன்னு பார்க்கும்போது, பேங்க்ஸ்ல இருக்க கேஷ் வாலெட்ஸ்க்கும், ஆர்பிஐ கிட்ட கமர்ஷியல் பேங்க்ஸ் குடுத்திருக்க டெபாசிட்ஸ்க்குமான ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு பார்க்கும்போது, நம்ம போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைக்கிறோம். பேங்க்ஸ் எல்லாமே ஆர்பிஐ கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகைய டெபாசிட்டா வச்சிருக்கணும். அந்த கேஷ் ரிசர்வ தான் நம்ம கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்ற மாரி சொல்றோம். ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு கமர்ஷியல் பேங்க் இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட டைம் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்றது இருக்கும். அதில குறிப்பிட்ட அமௌண்ட்ட வந்து லிக்விட் அசெட்ஸ் அதாவது மணியாவ வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 2 தியரீஸ் குடுத்துருக்காங்க. ரொம்ப டீப்பா அத பார்க்க வேண்டாம். என்ன எக்ஸாக்ட்லி அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஃபிஷர் தியரி.
இதில அவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள்ட்ட அதிக பணம் இருந்தா அதிகமா செலவு பண்ணுவாங்க. ஆனா, அவைலபிளா இருக்க பொருள் அதே அளவுல தான் இருக்கும். ஸோ, விலை உயர்வு இருக்கும். இத தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில 10 ஆப்பிள் அப்படின்றது விளைவிக்கப்படுது. அந்த கிராமத்துல இருக்க மக்கள் கிட்ட மொத்தமாவே ரூ. 100 தான் இருக்கு. ஸோ, அப்போ ஒரு ஆப்பிளோட விலை ரூ. 10ன்னு வைக்கும்போது, அந்த மக்கள் 10 ஆப்பிள் வாங்க முடியும். பட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ரூ. 100 எக்ஸ்ட்ராவா அடிக்கிறாங்க. அதாவது பிரிண்ட் பண்றாங்க. அப்போ ஆப்பிள் என்ன ஆகும், 10 ஆப்பிள்ன்றது அப்படியே தான் இருந்துட்டுருக்கும். ஆனா விலை அதாவது பணப்புழக்கம்ன்றது அதிகமா இருக்கிறதுனால, அந்த 10 ஆப்பிளோட விலை அப்படின்றது ஒரு ஆப்பிளுக்கு 20 அப்படின்ற மாரி மாறிடும். ஸோ, ரூ. 200யும் அப்படியே கழிஞ்சிரும் அப்படின்ற மாரி. ஸோ, பிரைஸ் ரைஸோ இல்ல ஃபாலோ ஆகுதுன்றது மணி சப்ளைக்கு டைரக்ட்டா ப்ரொபோர்ஷனல் ஆகுது. இது ஏறுனா இதுவும் ஏறும் அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்றாரு. இதிலே கேம்பிரிட்ஜ் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ஷலா இருக்கட்டும், இல்ல கீனஸா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் மணி டிமாண்ட பத்தி பேசுறாங்க. அதாவது பீப்பிள் கிட்ட பணம் அப்படின்றது இருக்குதுன்னா, அத உடனே அவங்க செலவு பண்ணி மொத்தமா அத கழிச்சிடுறதில்ல. ஃபியூச்சருக்கு ஆர் நாளைக்கு, இன்னைக்கு செலவுன்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்ற மாரி பேசுறாங்க. அதிலும் கீனஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்கம் அதாவது வருவாய் அப்படின்றது அதிகமாகும்போது, பணப்புழக்கம்ன்றது அதிகமாகும்போது, மக்கள் கிட்ட ஸ்பெண்ட் பண்ற அளவும் சரி, சேவ் பண்ணி வைக்கிற அளவும் சரி, அதிகமா தான் ஆகுது அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு.